அப்படி பெற்றுக்கொண்டு அகநிலையிலே பொருந்தி அந்த உணர்வோடவே நாம இருந்து விட்டால், அப்படி பெருமானார் இருந்து விட்டார். அந்த அகநிலையில இருந்து அருட்ஜோதி கண்டு ஆடேடி பந்து. ஆடேடி பந்துனா இந்த உலக வாழ்க்கையில அருட்ஜோதி என்ற அனுபவத்தில் இருந்து கொண்டே வாழணும். அப்ப அந்த துரிய நிலையாகி அருள் உணர்ச்சியை பெற்று அருள்நிலையை பெற்று அந்த அருள் அறிவோடு எந்த விதமான உலகியல் கலப்பும் இல்லாமல் அந்த நிலையிலிருந்தே இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது அருள் உணர்வோடு. எல்லா உயிர்களுக்கும் ஜீவ விளக்கத்தையும் உயிர் விளக்கத்தையும் உண்டு பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது, தானும் அந்த இன்பத்தை அனுபவித்து பிறருக்கும் அந்த இன்பத்தை வழங்கி கொண்டிருப்பது துரியாதீத நிலை. இந்த உணர்ச்சியில தான் என்ன எல்லா விதமான சுகங்கள் தூயலாம் பெற்ற நிலை. தூயலாம் பெற்ற நிலை எது பெற்ற நிலை? எல்லா விதமான தேகேந்திரிய கருவி கரணங்கள் அணுக்கள் எல்லாமே தூய்மை அடைந்த நிலை, சிவசுகத்தை அனுபவிக்கின்ற நிலைதான் தூயலாம் பெற்ற நிலை. தேகேந்திரிய கருவி கரணங்கள் அறிவு மன்னியமே அறிவெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் எல்லாம் தித்திக்கும் என்றார் இல்லையா? இந்த நிலை எல்லா விதமான கண் காது மூக்கு பொறி புலன்கள் எல்லாமே அந்த அருஜோதி மயமாக கலப்புற்று நிற்பது. அப்போ இதெல்லாம் அசுத்த நிலையில இருக்காது, எல்லாமே சுத்த நிலையில இருக்கும்.